வங்கக்கடலில் தீவிர புயலாக வலுவடையும் மோந்தா. கடற்றொழிலாளர்களுக்கு வந்த அவசர எச்சரிக்கை. பாதாளத்துடன் தொடர்புடைய மக்கள் பிரதிநிதிகள் வெளிப்படுத்திய ஆனந்த விஜயபால. வெலிகம பிரதேச சபை தவிசாளர் கொலையின் சந்தேக நபர்கள் நிதி குற்ற விசாரணை பிரிவில் ஒப்படைப்பு. நாமல் ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்து. மனோஜ் கமகே தெரிவிப்பு. 3500 மெட்ரிக் டன் பொன்னி சம்பா அரிசி நாட்டுக்கு. ஜகத் விதானவின் உயிருக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் அரசியல் ரீதியானதல்ல, காவல்துறை அதிபர் தெரிவிப்பு. இலங்கையில் 12 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் தொலைபேசி பயன்படுத்த தடை. நாகப்பட்டினம் காங்கேசந்துறை பயணிகள் படகு சேவை தற்காலிகமாக இடைநிறுத்தம். யாழில் செவ்வந்தி தங்கிய வீட்டில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் மீட்பு. தென்கிழக்கு தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு நோக்கி வலுவடைந்து வடமேல் திசையை நோக்கி நகர்ந்து மோந்தா புயலாக மாறியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த புயல் முல்லைத்தீவிலிருந்து வடகிழக்கே தென்கிழக்கு தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் சுமார் 610 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக திணைக்களம் கூறியுள்ளது. புயல் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து நாளை மேலும் வலுவடைந்து ஆந்திர பிரதேச கடற்கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கேசந்துறையிலிருந்து திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கடற்பிராந்தியங்களில் மீன்பிடியில் ஈடுபட வேண்டாம் என திணைக்களம் அறிவித்துள்ளது. காலி முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பிராந்தியங்களில் மீன்பிடியில் ஈடுபடுவோர் இது தொடர்பில் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறும் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. வடக்கு வடமத்திய மேல் சப்ரகமுக மத்திய தென் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் காற்று மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டில் தொடர்ச்சியாக பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களில் 18 மாவட்டங்களைச் சேர்ந்த 31,623 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 4 பாதுகாப்பு முகாம்களில் 544 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 202 பேர் தத்தமது உறவினர் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் 5 வீடுகள் முழுமையாகவும் 847 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. வெலிகம பிரதேச சபை தவிசாளர் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக நிதி குற்ற விசாரணை பிரிவில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இந்த கொலை தொடர்பான ஆரம்ப கட்ட விசாரணைகளை தென்மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் முன்னெடுத்திருந்ததுடன் மேலதிக விசாரணைகளை நிதி குற்ற விசாரணை பிரிவு முன்னெடுக்க உள்ளது. வெலிகம பிரதேச சபை தவிசாளர் கொலை தொடர்பான விசாரணைகளுக்காக போலீஸ் மாதிபரின் கீழ் 10 ஆய்வுக் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தென்மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர், மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர், அரச புலனாய்வு சேவை போலீஸ் விசேட அதிரடி படையின் கட்டளை அதிகாரி, கொழும்பு மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர், மேல் மாகாண தெற்கு பிரதி போலீஸ் மாதிபர், நிதி குற்ற விசாரணை பிரிவின் பணிப்பாளர், குற்ற அறிக்கையிடல் பிரிவின் பணிப்பாளர் மற்றும் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை சுற்றுலா பிரிவின் பணிப்பாளர் ஆகியோர் ஒன்றிணைந்து இந்த விசாரணை நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளனர். அனுராதபுரம் கெக்ராவ பகுதியில் நேற்று அதிகாலை பெண் உள்ளிட்ட 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் இதன்போது அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்த துப்பாக்கிதாரி மகரகம நாபின்ன பகுதியில் விசேட விசாரணை குழுவினரால் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர்கள் குற்றச்செயலுக்காக பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர்களிடமிருந்த 12 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பணம், ஹெரோயின், ஐஸ் போதைப் பொருள் பாவனைக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் என்பன போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த நிலையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட உடனே போலீசாருக்கு பல்வேறு தகவல்களை வெளிப்படுத்தும் காணொலி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதன்படி குறித்த காணொலியில் குறித்த துப்பாக்கிச் சூட்டை நடத்த துபாயிலிருந்து உத்தரவு கிடைத்ததாக சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் உள்ள ஒரு தனிநபரிடமிருந்து கிடைத்த அறிவுறுத்தலின் பேரில் தான் செயற்பட்டதாக ஒரு போலீஸ் அதிகாரிகளிடம் தெரிவித்திருப்பது அந்த காணொலியில் பதிவாகியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவின் உயிருக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் அரசியல் காரணங்களால் அல்ல என காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் சட்டவிரோத வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள நபர்களுடனான அவரது தொடர்புகளே இதற்கு காரணம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆரம்ப விசாரணையில் இந்த அச்சுறுத்தல்கள் அத்தகைய தொடர்புகளுடன் தொடர்புடையவை என்பது தெரிய வந்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தற்காலிக காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை மாதிபர் உறுதிப்படுத்தினார். நாடாளுமன்ற
நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவின் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளது. ஆனால் அது அரசியல் நோக்கத்துடன் கூடிய பிரச்சினை அல்ல. பாதாள உலகம் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய நபர்களுடனான அவரது கடந்த கால கொடுக்கல் வாங்கல்களே என புலனாய்வு அறிக்கைகள் சுட்டிக்காட்டுவதாக காவல்துறை அதிபர் கூறினார். மேலும் ஜகத் விதானவின் கோரிக்கையை தொடர்ந்து அவரது பாதுகாப்புக்காக 2 காவல்துறை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர். இதன்படி அச்சுறுத்தலின் மூலத்தை உறுதிப்படுத்தவும் இதில் ஈடுபட்டுள்ள நபர்களை அடையாளம் காணவும் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக காவல்துறை அதிபர் தெரிவித்தார். உள்ளூர் சந்தையில் ஏற்பட்டுள்ள கீரை சம்பா அரிசி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக 3500 மெட்ரிக் டன் பொன்னி சம்பா அரிசி நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி அதன் முதல் தொகுதி கடந்த 23ஆம் தேதி நாட்டிற்கு வந்ததாக கூறப்படுகிறது. அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்ட பொன்னி சம்பா அரிசியின் மற்றொரு தொகுதி கடந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. உள்ளூர் சந்தையில் ஏற்பட்டுள்ள கீரை சம்பா அரிசி பற்றாக்குறைக்கு தீர்வாக GR11 பொன்னி சம்பா அரிசியை கடந்த 15ஆம் தேதி முதல் இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. அதன்படி இறக்குமதியாளர்களுக்கு இறக்குமதி கட்டுப்பாட்டு உரிமங்களை பெறுவதற்கான தேவையிலிருந்து விலக்கு அளிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் ஒரு இறக்குமதியாளருக்கு அதிகபட்சமாக 520 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. நாட்டில் மதிப்பிடப்பட்டிருந்த ஆண்டரிசி நுகர்வு சுமார் 2.4 மில்லியன் மெட்ரிக் டன் என்பதுடன் இதில் கீரி சம்பாவின் ஆண்டு நுகர்வு 10%, அதாவது சுமார் 2 லட்சம் மெட்ரிக் டன் ஆகும். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் உயிருக்கு இந்த அரசாங்கத்தினால் ஆபத்து ஏற்படுவதற்கான திட்டம் உள்ளது என்று கடுமையான சந்தேகம் தனக்கு இருப்பதாக வழக்கறிஞர் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் இந்த நாட்களில் நடக்கும் நிகழ்வுகளுடன் இந்த சந்தேகம் எழுந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இளம் தலைவரான நாமல் ராஜபக்ச எதிர்காலத்தில் ஒரு சவாலாக இருப்பதால் அவரது வாழ்க்கை குறித்து இப்போது அவருக்கு கடுமையான கேள்விகள் இருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். வழக்கறிஞர் சுட்டிக்காட்டுவது போல தற்போது காவலில் உள்ள ஒருவரின் தொலைபேசியில் நாமல் என்ற பெயர் இருந்ததாக தகவல் கிடைத்துள்ளது. இருப்பினும் அது யார் என்பது தனக்கு தெரியும் என்று தெரிவித்தார். இது நாமல் ராஜபக்சவுக்கு பாதாள உலக தொடர்புகள் இருப்பதாக காட்டி அவரது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் திட்டமாக இருக்கலாம் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நாளை மறுநாள் நாமல் ராஜபக்ச சுட்டுக் கொல்லப்படலாம் என்ற அச்சத்தை அவர் மேலும் வெளிப்படுத்தி அதுவும் இந்த பாதாள உலகத்தின் ஒரு பிரச்சினை என்று கூறினார். ஒரு கட்சியாக ராஜபக்சர்கள் இனி பொய் சொல்லி அழிக்கப்பட அனுமதிக்க மாட்டேன் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நாட்டில் யார் கொல்லப்பட்டாலும் அது பாதாள உலக பிரச்சினை என்று கூறப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டின் சட்டத்தை மதிக்கும் குடிமகனாக அரசாங்கத்தை சவால் செய்யும் அனைத்து மக்களின் உயிருக்கும் கடுமையான அச்சுறுத்தல் இருப்பதை அவர் காண்கிறார். பொதுவாக இதுபோன்ற அச்சுறுத்தல் விடுக்கப்படும் போது போலீசார் பாதுகாப்பு வழங்குகிறார்கள். ஆனால் இன்று போலீசார் அவர்கள் கொல்லப்படும் வரை அமைதியாக காத்திருக்கிறார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார். ஊடக அறிக்கைகளை மேற்கோள் காட்டி ஒரு குறிப்பிட்ட கடிதத்தை வெளியிடும் நேரத்தில் போலீசார் கொலை மிரட்டல் இல்லை என்று கூறியதாகவும் இப்போதெல்லாம் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டால் மட்டுமே கொலை மிரட்டல் இருப்பதாக கருதுவதாகவும் அவர் கூறினார். இந்த நிலைமை ஆபத்தானது என்று அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் 12 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் கையடக்க தொலைபேசி பயன்படுத்துவதை தடை செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களில் 12 வயதிற்குட்பட்டோர் நவீன கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க திட்டமிட்டுள்ளதாக சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வொன்றில் உரையாற்றிய அமைச்சர் 12 வயதிற்கு குறைவான எந்த ஒரு பிள்ளையும் நவீன கையடக்க தொலைபேசிகளை வைத்திருக்கவோ பயன்படுத்தவோ அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதை உறுதிப்படுத்த அரசாங்கம் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்கள் தவறிழைத்தால் அவர்களுக்கு தண்டனை வழங்குவது பொருத்தமற்றது. பாசத்துடன் அறிவுரை கூறி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். சுய ஒழுக்கத்தையும் கட்டுப்பாடுகளையும் அவர்களுக்கு பழக்கப்படுத்த வேண்டும். சுய கட்டுப்பாடுடைய சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும். போதைப்பொருள் பாவனை தொடர்பிலும் மாணவர்களுக்கு சுய ஒழுக்கம் கற்பிக்கப்பட வேண்டும். கையடக்க தொலைபேசி என்பது ஒரு விஷமாகும். அதில் குறுகிய காணொளிகள் மிக ஆபத்தானவை. பிள்ளைகளில் மூளை இயங்கும் வேகத்தை அவை கட்டுப்படுத்துகின்றன. எனவேதான் அவற்றிலிருந்து பிள்ளைகளை வேறுபடுத்துமாறு பெற்றோருடன் வலியுறுத்துகின்றோம். ஆஸ்திரேலியா, சீனா போன்ற நாடுகள் சிறுவர்கள் தொலைபேசி பாவிப்பதை தடை செய்துள்ளன. அந்த வகையில் பாடசாலை மாணவர்கள் தொலைபேசி பாவிப்பதை தடை செய்வதற்கு நாம் திட்டமிட்டுள்ளோம். இந்த தடை மூலம் அதிகப்படியான திரைக்காட்சியிலிருந்தும் தீங்கு விளைவிக்கும் இணைய உள்ளடக்கத்திலிருந்தும் பிள்ளைகளை பாதுகாத்து ஆரோக்கியமான வளர்ச்சியையும் சமூக தொடர்பாடலையும் ஊக்குவிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என தெரிவித்துள்ளார்.
இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசன்துறைக்கும் இடையிலான பயணிகள் படகு சேவை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கடற்பகுதியில் நிலவு மோசமான வானிலை காரணமாகவே நேற்று முதல் சேவை இடைநிறுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. படகு சேவை வழங்குநர் நிறுவனம் மோசமான வானிலை முன்னறிவிப்பை காரணம் காட்டி நேற்று முதல் நாளை வரையிலான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. வருடாந்த சேவை இடைநிறுத்தம் நவம்பரில் ஆரம்பமாவதற்கு முன்னர் அக்டோபர் 28ஆம் தேதி வரை சேவையை இயக்க அந்த நிறுவனம் திட்டமிட்டிருந்தது. போதைப் பொருட்களை ஒழிக்க காவல்துறை நடவடிக்கை மட்டும் போதாது என்று வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்தார். போதைப் பொருள் விற்பனையும் பாவனையும் தடுக்க கிராம மட்டத்தில் சமூகங்கள் சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சில் சிவில் சமூக தலைவர்களோடு நடந்த கலந்துரையாடலின் போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். போதைப் பொருள் ஒழிப்புக்கு கிராம மக்களின் ஈடுபாடு மிக அவசியம் எனவும் அவர் இதன்போது தெரிவித்தார். அரசாங்கம் தற்போது வரையில் மேற்கொண்டு வரும் விசாரணைகளின் அடிப்படையில் 4 மக்கள் பிரதிநிதிகள் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பில் உள்ளமை தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். தென்னிலங்கையில் வெளியாகும் வார இறுதி நாளிதழ் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். குறித்த 4 பேர் தொடர்பிலும் தற்போது விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பயணம் மேற்கொள்ளும் இடங்கள், பழகும் நபர்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்களை பாதுகாக்க அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளதாகவும் எனினும் குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய மக்கள் பிரதிநிதிகளுக்கு பாதுகாப்பை வழங்க பொதுமக்கள் நிதியை பயன்படுத்துவதில் சிக்கல் நிலை காணப்படுவதாகவும் தெரிவித்தார். இதேவேளை நாடாளுமன்றம் மற்றும் பிரதேச சபைகளுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட சட்டவிரோத குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்களா என்பது தொடர்பில் ஆராய அரசாங்கம் அவதானம் செலுத்தி வருகிறது. பெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசிங்கவின் கொலையை தொடர்ந்து மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் குற்றங்களுடன் அவர்களுக்குரிய தொடர்புகள் குறித்து உருவான சமூக கருத்துகளுக்கு மத்தியில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இசாரா சவந்திக்கு இந்தியா தப்பிச் செல்வதற்காக படகுகளை ஒழுங்குபடுத்தி கொடுத்த நபரின் வீட்டிலிருந்து விடுதலை புலிகளுக்கு சொந்தமானதென கூறப்படும் 2 பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் மற்றும் உயிருள்ள தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சந்தேக நபரின் யாழ்ப்பாண வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்போது சந்தேக நபரிடமிருந்து 2 வெளிநாட்டு தயாரிப்பு கைத்துப்பாக்கிகள், 2 மெகசின்கள் மற்றும் 7.9 மில்லிமீட்டர் நேரடி தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதேவேளை சம்பந்தப்பட்ட ஆயுதங்களை வழங்கிய 43 வயதுடைய முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் வவுனியாவின் புளியங்குளம் பகுதியில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இசாரா சவந்தி நாடு கடத்திய சம்பவம் தொடர்பாக இதுவரை 10 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் 2 விமான பணிப்பெண்களை தாக்கிய சம்பவம் தொடர்பாக சவுதி அரேபிய நாட்டவர் ஒருவர் ஹட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். சவுதி அரேபியாவின் ரியாத்திலிருந்து ஹட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு பயணித்துக் கொண்டிருந்த UL 266 விமானத்தில் பயணித்த பயணி ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக விமான நிலைய போலீசார் தெரிவித்தனர். விமானம் ஹட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்க தயாரான போது அனைத்து பயணிகளும் ஆசன பட்டிகளை அணிந்து தங்கள் இருக்கையில் அமருமாறு அறிவிக்கப்பட்ட போதிலும் அதனை மீறி குறித்த பயணி கழிப்பறைக்குள் செல்ல முயன்றதால் அங்கு மோதல் ஏற்பட்டது. பின்னர் பணிப்பெண்கள் இது தொடர்பாக விமானிக்கு தகவல் தெரிவிக்க நடவடிக்கை எடுத்தனர். விமானம் ஹட்டுநாயக்க விமான நிலையத்தில் தர இறங்கிய பிறகு போலீஸ் அதிகாரிகள் சந்தேக நபரான சவுதி அரேபிய நாட்டவரை கைது செய்தனர். மலேசியாவுக்கு செல்லும் நோக்கில் ஹட்டுநாயக்க விமான நிலையம் வழியாக வந்த 28 வயதான குறித்த சவுதி அரேபிய நாட்டவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார்.